இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தையை பொறுத்த வரைக்கும் நான் தப்பானவன். அதனாலதான் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நீ பழசெல்லாம் மறந்தப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா எப்படியாவது நீ என்கிட்ட வந்துடுற. உங்களை விட்டு என்னால எங்கேயும் போக முடியாது மாமா. இருந்தாலும் என் விருப்பம் என்னன்னு தெரிஞ்சும் சின்ன பசங்களை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்தே கனடா அனுப்ப நினைச்சது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. நீங்க எனக்காக ரிஸ்க் எடுத்து இந்த காரியத்தை பண்ணலன்னா நான் உங்களை திரும்ப பார்த்திருக்கவே மாட்டேன்ல. இந்த பிராங்க் கால்னால தான் ஃப்ளைட் அவசரமா திரும்ப லேண்ட் பண்ணிருக்காங்க. மாமா, எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் யோசிச்சு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த காரியத்தை பண்ணிருக்கீங்க. ஆனா நான் அம்மா சொல்றத நம்பி கனடா போகணும்னு நினைச்சது இவ்வளவு பெரிய தப்பு இல்ல. கூட இருக்கிறவங்களை நம்பாம நம்ம எப்படி இருக்க முடியும் சொல்லு? அதுவும் அம்மாவை நம்பாம எப்படி இருக்க முடியும்? உன் நம்பிக்கையில் எந்த தப்பும் இல்லை ரேவதி. இல்ல மாமா, இனி என்னால அம்மா பேச்சை எதையுமே நம்ப முடியாது. அதுவும் என்னோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சும் நீங்க தான் என்னோட புருஷன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சும் கூட எனக்கு கனடா அனுப்பணும்னு நினைச்சிருக்காங்கன்னா இனிமே அவங்கள நம்பினதும் போதும், அவங்களுக்காக பயந்து உங்களை பார்க்க வந்ததும் போதும். இனி நான் உங்க கூடவே வந்துடுறேன் மாமா. ரேவதி, இனியும் மற்ற விஷயங்கள் எல்லாம் நினைச்சு உன்னை கண்ட்ரோல் பண்ண நான் விரும்பல. நீ யோசிச்சு என்ன முடிவு எடுக்கிறியோ அதான் என்னோட முடிவு. அப்ப நம்ம 2 பேரும் என் வீட்டுக்கு போலாம். உன் வீட்டுக்கா? எதுக்கு? என்னை ஏமாத்தி உங்களை கஷ்டப்படுத்தி அம்மாவும் சித்தியும் எதையும் சாதிச்ச சந்தோஷத்துல இருப்பாங்கல்ல, அந்த சந்தோஷம் பொய்யான சந்தோஷம் நம்ம போய் சொல்லிட்டு வரலாம். ரேவதி, நல்லா யோசிச்சு முடிவிட. இனி நம்ம விஷயத்துல யோசிக்க எதுவும் இல்ல மாமா. அம்மா சரின்னு சொன்னா நீங்களும் நானும் அங்கேயே புருஷன் பொண்டாட்டியா இருக்கலாம். இல்லனா நாம பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டே இருக்கலாம். என் கண்ணு முன்னாடி இனி அம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். வாங்க மாமா. என்ன யோசிக்கிறீங்க? வாங்க மாமா.